அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் வட மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்ள வண்டலூர் அருகே கீழாம்பாக்கத்தில் 393 கோடியே 74 லட்சத்தில் 88.52 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு தீயணைப்பு துறையின் இணை இயக்குனர் பிரியா ரவிச்சந்திரன் தமிழக பிரிவு IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் குரூப் 1 அதிகாரியாக பிரியா பணியில் சேர்ந்தார். தீயணைப்பு துறையில் பணியாற்றி இணை இயக்குனராக உயர்ந்தார். தீயணைப்பு துறையில் இருந்து ஒருவர் IAS அதிகாரியாக தேர்வாகி இருப்பது தமிழகத்தில் இதுவே முதல் முறையாகும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ரவி நிலுவையில் வைத்துள்ளதாகவும் அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயம் செய்ய கோரியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலினை நேரில் அழைத்து பேசுமாறு அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தில் தலைவராக பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசு தனக்கு அளித்த கோல் ரத்னா அர்ஜுனா விருதுகளை வீராங்கனை வினேஷ் போகத் திருப்பி அளித்துள்ளார். இந்த விருதுகளை பிரதமர் அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்காக சென்றபோது போலீசார் அவரை தடுத்தனர். இதை அடுத்து டெல்லி கடமை பாதையிலேயே விருதுகளை வைத்துவிட்டு அவர் திரும்பினார். எக்ஸாமுக்காக நியூஸ் போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.